ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேபிஎன்டி வாய்ஸ் ஓவர். இப்போ ஒரு ஹாரர் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹாரர் மூவி 1973 எடுத்தது. அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா 14 மில்லியன் வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படத்தோட பாக்ஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 441 மில்லியன் கலெக்ஷன் ஆயிருக்கு. ஒரு பையனோட லைஃப்ல நடந்த உண்மை சம்பவத்தை தான் ஒரு படமா எடுத்திருக்காங்க. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட சம்பந்தப்பட்ட 9 பேர் இறந்துட்டாங்க. இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் படி ஹீரோவும் ஹீரோனோட அம்மாவும் இறந்துருவாங்க. ஆனா அவங்க 2 பேரும் இந்த படத்தை எடுத்ததுக்கு அப்புறம் உண்மையாவே இறந்து போயிட்டாங்க. அதனால இது சபிக்கப்பட்ட படம் சொல்லிட்டு எல்லா நாட்டிலயும் பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. நம்ம நிறைய பேய் படத்தை பார்த்திருப்போம். அந்த காலத்துல ரொம்பவே பயமுறுத்துற படம்னா இதுதான். வாங்க நம்ம மூவிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீராக்ல ஹேட்ரான ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. அங்க தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பூமிக்குள்ள எல்லாம் வித்தியாசமா கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஃபாதர் இருக்காரு. அவரும் டிஸ்கஷன் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல இவருக்கு வித்தியாசமான ஒரு பொருள் கிடைக்குது. அது என்னன்னு சொல்லி எடுத்து பார்த்தா அதை பாக்குறதுக்கு ஏதோ பேயோட தலை மாதிரி இருக்கு. இது என்னன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போது தான் அவளுக்கு தெரிய வருது, இது பசசோட சாத்தான் செல்ல அப்படின்ட்டு தெரிய வருது. இப்ப எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பும் போது தான் பாக்குறாரு, அந்த இடத்துலயே பசசோட சாத்தானுடைய ஒரு மிகப்பெரிய உருவ சிலை இருக்கு. இதை பார்க்கும் போது ஒருவேளை அந்த சாத்தானுக்கு வருகை காலம் வந்துடுச்சோ அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்காரு. இந்த சீன் கட் பண்ணி அந்த பக்கம் ஜார்ஜ் டவுன் மிகப்பெரிய சிட்டில இருக்கிற நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவங்க ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ். இங்க ஹீரோயின் பக்கத்துல இருக்காருல, இவர் தான் ஹீரோயினோட டைரக்டர். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு 14 வயசுல ரேகன் சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. ஆக்ட்ரஸ் அப்படின்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும், பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ ரொம்பவே லக்ஸுரியான லைஃப் தான் நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோனோட பொண்ணும் விளையாடிட்டே இருக்கும் போது ரேகனோட ரூம்ல பேய்கள் கூட கம்யூனிகேட் பண்ற ஓஜா போர்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. நீ இதெல்லாம் மாதிரி விளையாடுற, இதெல்லாம் தனியா விளையாட முடியாது அப்படின்ட்டு மாதிரி கேக்குறாங்க. நான் எங்கம்மா தனியா விளையாடுறேன், என் ஃப்ரெண்டு அவடி கூட தானே விளையாடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த கேமை ஹீரோயினுக்கு விளையாடி காட்டுறா. சரி சரி நம்ம பொண்ணுங்க நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த விஷயத்த ரொம்ப கேஷுவலா விட்டுறாங்க. ஹீரோயின் நைட்டு தூங்கிட்டே இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை எடுக்கும் போது தான் பாக்குறா பக்கத்துல ரேகன் படுத்துட்டு இருக்கா. அவளுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. ஏன்னா வெளிநாட்டுல குழந்தைங்களுக்கு கூட தனியா ஒரு ரூம் கொடுத்துருவாங்க. ரேகன் கூட அவளோட ரூம் தான் தூங்கியிருப்பா. ஆனா இப்ப பார்த்தா ஹீரோயின் பக்கத்துல இருக்கா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ரேகனை எழுப்பி என்னடி என் பக்கத்துல வந்து பத்துட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்க, ஆமா என்னோட பெட் ரொம்ப ஷேக் ஆகுதுமா, அதனாலதான் நான் இங்க வந்து படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை விட்டுடுறாங்க. அப்ப ஏதோ மேல சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கு. இவ என்னன்னு போய் செக் பண்ணி பாக்குறா. செக் பண்ணி பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின் ரேகனை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு வரா. டாக்டர் ரேகனை செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கும் போது நம்ம ரேகன் வேற ஒரு வாய்ஸ்ல டாக்டரை பச்சை பச்சையா கீழ்னு கீச்சிட்டு இருக்கான். இதனால ஷாக்கான நம்ம ஹீரோயின் டாக்டர் கிட்ட என்ன பிரச்சனை என் பொண்ணுக்கு அப்படின்ட்டு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, பாக்கிறதுக்கு நரம்பியல் சம்பந்தப்பட்ட மாதிரி தான் இருக்கு, அதனாலதான் உங்களோட பொண்ணோட வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ டேனியல தான் கட்டுறாங்க. இவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட், ஃபாதர், அது மட்டும் இல்லாம ஒரு பாக்ஸரும் கூட. இவர் இப்ப ஒரு மனநல காப்பத்துக்கு தான் அம்மாவை பார்க்க வந்திருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோட அங்கிள் தான் பணம் இல்லாத காரணத்துக்குனால அவங்க அம்மாவை இந்த ஒரு மனநல காப்பத்துக்கு தான் சேர்த்திருப்பாங்க. இப்படி இருக்கும்போதுதான் அவங்க அம்மா உடம்பு சரியாம மனநல காப்பத்திலேயே இறந்து போயிடுறாங்க. இதனால நம்ம ஹீரோ கில்ட்டி ஃபீலிங்ல ரொம்பவே மனசு ஒழிச்சு போயிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுல தான் எல்லாம் பார்ட்டின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. டைரக்டர், அப்ப இன்னும் நிறைய பேர் தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு நான் அந்த சின்ன பொண்ணு வந்து, இப்ப நீங்க எல்லாரும் சாக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒன் பாத்ரூம் போயிடுறான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஓடி வந்து அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு, தப்பா நினைச்சுக்காதீங்க, என் பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் இந்த மாதிரி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு வந்து மேல பாத்ரூம்ல வச்சு நல்லா குளிப்பாட்டி விட்டு மறுபடியும் அவளை பெட்லயே படுக்க வச்சுட்டு மறுபடியும் கீழே வராங்க. அப்படி வந்துட்டே இருக்கும் போது ரேகனோட ரூம்ல பயங்கரமா சத்தம் கேக்குது. இவ உடனே பதறி வச்சுட்டு போய் மேல பாக்குறா. பார்த்தா ரேகனோட பெட் ரொம்பவே பயங்கரமா ஷேக் ஆயிட்டே இருக்கு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. பதட்டு ரேகனை கட்டி பிடிச்சிருக்கா. மறுநாள் காலையில ரேகனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறா. ஏகப்பட்ட செக்அப் எல்லாம் ரேகனுக்கு பண்றாங்க. அதனால அவளுக்கு வலிக்குது போல இருக்கு. பயங்கரமா கத்திட்டு இருக்கா. எல்லா செக்கப்பும் பண்ணி பார்த்துட்டு டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க.
அதனால வேற வழியே இல்லாம ரேகனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. கட் பண்ணா நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ரேகன் ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி பயங்கரமா கத்திட்டு இருக்கான். அவளை யாரோ போட்டு அடிக்கிற மாதிரியே இருக்கு. இதனால பயந்து போன ஹீரோயின் டாக்டர்ஸுமே கூட்டிட்டு வந்து காட்டுறா. என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேகன் கத்திக்கிட்டே இருக்கா. அந்த சமயம் அவளோட உடம்புல ஏதோ பேய் புகுந்த மாதிரி அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே அடிச்சு நவுத்துறா. அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எப்படியோ ஒரு வழியா ரேகனை பிடிச்சி மயக்க மருந்து போட்டு ஒரு வழியா அவளை தூங்க வச்சிடறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட டைரக்டர் மட்டும்தான் ரேகனை பாத்துக்கிறதுக்காக இந்த ரூம்ல இருக்காரு. மத்த எல்லாருமே கீழே வந்துடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் போத்து அந்த டைரக்டர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு நியூஸ் வருது. என்னன்னு பார்த்தா அந்த டைரக்டரை யாரோ தலையை திருப்பி சாவடிச்சு அந்த ரூம்ல இருந்து கீழே தள்ளி விட்டுருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரியுது. ரேகனோட ரூம்ல அவளை தவிர வேற யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒருத்தர் தான் அவ ரூம்ல யாருமே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. இத பத்தி இவங்க பேசிட்டே இருக்கும் போது நம்ம ரேகன் படிக்கலையே தலைகீழே நடந்து வந்துட்டு இருக்கான். அவ வாய் ஃபுல்லாவே ரத்தம், பேய் மாதிரி அப்படியே கத்திட்டு இருக்கா. இத பார்த்த ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ரேகனை நிறைய சைக்காட்ரிஸ்ட்லாம் வந்து பாக்குறாங்க. என்னதான் செக் பண்ணி பார்த்தாலும் அவளுக்கு என்னதான் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு கண்டே பிடிக்க முடியல. ஏகப்பட்ட டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க. பட் எல்லா டெஸ்ட்டுமே அவளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வருது. இப்ப எல்லா டாக்டர்ஸும் சேர்ந்து நம்ம ஹீரோயின் கிட்ட எதுக்கோ உங்க பொண்ணு இந்த பேய் ஓட்டுறாங்களே அவங்க கிட்ட எல்லாம் காட்டுறது ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வீட்டுக்கு டிடெக்டிவ் எல்லாம் வந்திருக்காங்க. எதுக்குன்னா அந்த டைரக்டர் எந்த போயிருப்பார்ல அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா அந்த டைரக்டரை கொடூரமா தலைய பிடிச்சி அந்த ரூமை விட்டு வெளியே வீசிருக்காங்க. உங்க பொண்ணால இதை பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்க பொண்ணோட ரூம்ல வேற யாராவது இருந்தாங்களா அப்படின்ட்டு கேட்காங்க. நம்ம ஹீரோனும் அப்படிலாம் யாருமே இல்லை அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. சரி எதுக்கும் உங்க பொண்ணு கண்ணு முடிச்சதுக்கு அப்புறமா இதை பத்தி விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப திடீர்னு மேல ரேகனோட ரூம்ல இருந்து பயங்கரமா சத்தம் கேக்குது. அலற அடிச்சுட்டு போய் பார்த்தா ரூமே ஒரே அலங்கோலமா இருக்கு. பட் அது மட்டும் இல்லாம அவளே காயப்பத்திக்கிறது இல்லாம பார்க்கவே ரொம்ப கொடூரமா ஆக்ரோஷமா இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்ததும் அவளை அட்டாக் பண்ண வரும்போது அந்த போராட்டத்துல நம்ம ஹீரோயின் கீழே வந்துடுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு நம்ம வேலைக்காரங்களா ஹீரோயினை காப்பாத்தலான்னு வரும்போது அங்க இருக்கிற சோஃபா தானாவே நகுந்து அந்த டோர் க்ளோஸ் ஆயிடுது. இப்ப நம்ம ஹீரோயின் மேல பெரிய கபோர்டு வந்து வீற மாதிரி வருது. அவ்வளவுதான்டா நம்ம கதை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அள்ளு விட்டுருது. ஆனா எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சிடறாங்க. இந்த பக்கம் நம்ம ரேகன் திரும்பி உக்காந்துட்டு இருக்கா. இப்ப திடீர்னு அவளோட கழுத்தை மட்டும் அப்படியே திரும்பி, உன்னோட பொண்ணு எனக்கு என்ன பண்ணா தெரியுமா, அவ்வளோ இப்படிதாண்டி என் கழுத்தை திருக்கி சாகடிச்சா அப்படின்ட்டு அந்த ரேகனோட உடம்புல இருக்கிற அந்த பேய் பயங்கரமா கத்துது. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு புரிய வருது, நம்ம ரேகன் உடம்புல இருக்க அந்த சாத்தான் தான் அந்த டைரக்டர் தலையை திருவி சாகடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எப்படி தப்பிச்சு நம்ம ஹீரோவை தான் மீட் பண்ணலான்னு வராங்க. ஏன்னா நம்ம ஹீரோ தான் ஃபாதர் கம் சைக்காட்ரிஸ்ட் இல்ல, அதனால என் பொண்ணோட உடம்புல இருக்கிற பேய் எப்படியாவது நீங்க தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறாங்க. முதல்ல நம்ம ஹீரோ முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்ப கெஞ்சி அழகு கேட்கறதுனால சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. நம்ம ரேகனை பார்க்கறதுக்காக அவர் ரூமுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம ரேகனோட முகம் பார்க்கறதுக்கு ரொம்பவே கொடூரமா இருக்கு. அவளோட உடம்பு முழுக்க சாத்தனை ஆக்கிரமிச்சிச்சு போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோவை பார்த்து, உன்னோட செத்து போன அம்மா என்கிட்ட தாண்டா கழுதியா இருக்கா, ஒழுங்கு மரியாதை கை காட்ட அவுத்து விடுறியா அப்படின்ற மாதிரி கத்துது. ஆக்சுவலா இந்த சாத்தான் செத்து போனவங்க எல்லாரோட ஆத்மாவையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்க போல இருக்கு. நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட, நீ சொல்றதெல்லாம் உண்மையானா என் அம்மாவோட பேர் சொல்லு அப்படின்ட்டு கேக்குறாங்க. அது அப்படியே நம்ம ஹீரோ மேல கொடூரமா வான்பீட் பண்ணிடுது. இப்ப நம்ம ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுறாரு ரேகனுக்குள்ள அந்த சாத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பேய் ஓட்டுறதுக்கு முன்னாடி அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் சர்ச்சில் கொடுத்து பெர்மிஷன் வாங்கணும். ஸோ அதனால அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து ரேகன் அந்த டைரக்டரை தலையை திருப்பி சாகடிச்சிருப்பா இல்லையா, அந்த விஷயத்த சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ரேகனோட ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ரேகனோட வயிற்றுல ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ரேகன் ரூம்ல ஆடியோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருப்பாரு. அதை போட்டு பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தா அந்த ஃபாதரோட பேரை அவ சொல்றா. இப்போ ஒட்டு பார்த்தோமா எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணி சர்ச்சில் கொண்டு போய் பெர்மிஷன் கேட்கும் போது அந்த சர்ச்சில் இருக்கவங்க நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தனியா இந்த வேலையை பார்க்க வேணாம், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஃபாதரை நாங்க அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஃபாதர் வேற யாருமே இல்லையா, ஸ்டார்டிங் சீன்லயே பார்த்த அந்த ஃபாதர் தான்.
இப்ப இந்த ஃபாதரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது மேல மேகன் வெறி புச்ச மாதிரி கத்திட்டு இருக்கா. இதை கேட்ட அந்த ஃபாதர் நம்ம ஹீரோ கிட்ட, நம்ம இந்த பேயோட்டுற சடங்க எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சாகணும், அதுக்கு இடையில என்ன தடங்கள் வந்தாலும் இந்த பைபிள் வாசிக்கிறத மட்டும் நிறுத்தவே நிறுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே மேகனை பார்க்கறதுக்காக அந்த ரூமுக்கு வராங்க. ஆனா அவங்க பயங்கரமா கத்திட்டு இருக்கா. அவளுக்கு இருக்கிற பெட்டு பயங்கரமா ஷேக் ஆயிட்டு இருக்கு. அப்ப கூட இவங்க 2 பேரும் விடாம ப்ரே பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு இருக்கிற கட்டுல மேல அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற பொருள்லாம் ஏடா கூடமா சிதற ஆரம்பிக்குது. என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த பைபிளை வாசிக்கிறத மட்டும் நிறுத்தாம வாசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணோட கை கட்டு தானாவே கட்டாகி அப்படியே மேல மிதக்க ஆரம்பிக்கிறா. இப்ப அந்த ஃபாதர் அவர் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. அந்த இடத்துல நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த அந்த பசசூசால அப்படியே வர இவங்க 2 பேரும் அதை பாக்குறாங்க. நம்ம ரேகனை எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி அந்த பெட்லயே அவர் படுக்க போட்டுறாரு. இப்ப அந்த சாத்தான் நம்ம ஹீரோ கிட்ட அவங்க அம்மா மாதிரி பேசி காட்டுது. அதை கேட்டு அவர் ரொம்பவே கில்ட்டி ஃபீல்ல கத்த ஆரம்பிச்சுறாரு. இப்ப அந்த ஃபாதர் ஹீரோ கிட்ட, டேனியல் நீ வேணா கீழே போயிடு, அந்த சாத்தான் உன்னை திசை திருப்ப பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கீழே அனுப்பிட்டு இவரை மட்டும் மேல ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் பொறுத்து என்னடா மேல சத்தமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்து பார்த்தா அந்த ஃபாதர் அங்கேயே செத்து கிடக்குறாரு. அப்படின்னா அந்த சாத்தான் அந்த ஃபாதரையுமே சாவடிச்சிச்சு. இதை பார்த்து பதறி போன நம்ம ஹீரோ கோவமா அந்த சாத்தானை போட்டு அடி ஓடிச்சு, இவனுக்கு வேணும்னா என்னுடைய உடம்பு எடுத்துக்கோ, அந்த சின்ன பொண்ணை விட்டுரு அப்படின்ட்டு கத்த அந்த சாத்தான் நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள புந்தது. இப்ப அவரோட கண்ணெல்லாம் அந்த சாத்தானோட கண்ணு மாதிரியே மாற ஆரம்பிக்குது. இப்ப சாத்தானா மாறின நம்ம ஹீரோ சின்ன பொண்ணை கொல்றதுக்காக வரும்போது நம்ம ஹீரோட ஆத்மா அவரே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பின்னாடி இருக்கிற ஜன்னல் வழியா அப்படியே கீழே குச்சிடுறாரு. இதனால அவர் இறந்தே போயிடுறாரு. இதனால அவர் கொல்ல இந்த சாத்தானும் இறந்து போயிடுது. ஸோ ஹீரோ இப்படி அவர் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த சின்ன பொண்ணை காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் ஹீரோட பொண்ணும் வீட்டை காலி பண்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தையே முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த படத்தை எடுக்கும் போது ஏகப்பட்ட தடங்கள் வந்ததாகவும் அதனால வேற லொகேஷன் மாத்தி எடுத்ததாகவும் சொல்லப்படுது. ஒருவேளை உண்மை சம்பவத்தை தடவி எடுத்ததுனாலயோ இந்த படம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அம்மனாஷியமா தான் பார்க்கப்படுது. ஸோ எனிவேஸ், எப்படி இருந்துச்சு இந்த படம்? இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த படம் மாதிரியே நிறைய படம் இந்த நேம் வச்சு எடுத்திருக்காங்க. அதையும் நான் எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.